வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல நீங்க என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024 இருந்து 2025க்கு மாற போறோம் இல்லையா? மாற போறதுக்கு அப்புறம் என்னென்ன ரூல்ஸ் வந்து புதுசா அமல்படுத்த போறாங்க, அதுல நம்ம என்ன பாதிக்கப்படுறோம், எதை வந்து லாபம் அடைகிறோம், அதை பத்தி டீட்டெயிலா வந்து பேச போலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சொல்லிக் கொடுத்தது முழுமையா வந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இ-சேவை சேனல் சார்பாக அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சாதகமா இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து பாதகமாவும் இருக்கு. இதுல சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படின்றத பத்தி உன்னோட பேச போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 5-6 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறோம். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கேஸ் சிலிண்டர். கேஸோட மானியம் வந்து பாத்தீங்கன்னா, டெல்லி உள்நாட்டு சிலிண்டர்ல 14.200 கிராம் இருக்கு இல்லையா, அந்த சிலிண்டர்லாம் வந்து 803 ரூபா இருக்கு இப்போதைக்கு. இது வந்து விலை வந்து உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஆல்ரெடி நம்ம வந்து சிலிண்டர் விலை வந்து பாத்தீங்கன்னா பல கட்ட உயர்வுல தான் சந்திச்சுட்டு இருக்குது. இதுவும் அதுக்கு 2025லயும் அதுக்கு மேல வந்து விலை உயர்வு வரும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பாக்குறோம்னா, காரு 2025ல காரோட பர்சன்டேஜ் வந்து விலையில வந்து இப்போ ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு லட்ச ரூபா இருக்குன்னா அது மேல வந்து 1 லட்சத்துக்கு மேல 2 to 4% வரைக்கும் விலை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து எல்லா கம்பெனியும் சொல்றாங்க, எல்லா பிராண்டும். மாருதி, டாடா, ஹோண்டாய், ஆடி வரைக்கும் அது மாதிரி பல பிராண்டுகளோட காரோட ரேட் வந்து அதிகரிக்கும் அதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம தான் ஆல்ரெடி கார் வாங்க நிலைமை கூட இல்லை. ஆனா நான் போன வருஷம் வாங்கியிருந்தேன். ஒரு 2% 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபாய் கம்மியா இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து இப்போ 5000 6000 வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு செலவு பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து கார் விலை வந்து அதிகரிக்குது. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1 முதல் வந்து அந்த கட்டாயமா கட்டுறது விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்பல்சரி இது பண்ணியிருக்காங்க. 200 மில்லியன் ஆட்டோ மேலான வணிகங்களுக்கு மட்டும் இது பாதுகாப்பு மேம்படுத்த உத்தரவு. இது வந்து ஜிஎஸ்டில வந்து பாதுகாப்பு மேம்படுத்துறது வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்றது இது வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கட்டாயம் எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து யூபிஐ. யூபிஐ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூபிஐ 123 சொல்லக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ல வந்து அந்த சாதா போன் இருக்கு இல்லையா, அந்த சாதா போன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேமெண்ட் வந்து பணம் பரிவர்த்தனை பண்ணும்போது 5000 வரைக்கும் தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து 10,000 வரைக்கும் உயர்த்திருக்காங்க. இது நல்ல ஃபீச்சர் தான். ஏன்னா வந்து பேசிக் போன்ல வந்து அந்த பணம் அனுப்ப முடியாம இருந்த சூழ்நிலை, இப்போ வர டெக்னாலஜில வந்து யூபிஐல வந்து மினிமம் ஒரு 5000ல இருந்து 5000 வரைக்கும் அனுப்பிச்சுக்கலாம். இப்போ வந்து 10,000 வரைக்கும் மாத்துறது நல்ல விஷயம். இது வந்து யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, டச் போன் இல்லாம மொபைல் சாதா போன் வச்சிருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது பிரைம் வீடியோ. அந்த பிரைம் வீடியோன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துருப்போம். இது வந்து ஒரு பிரைம் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து என்னன்னா, 3வது டிவிக்கு இப்போ 2 டிவி வரைக்கும் பார்த்துக்கலாம். 3வது டிவி பார்க்கும்போது இதுக்கான சார்ஜஸ் வந்து வரும் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலா வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒருத்தர் யூஸ் பண்றதுக்கு டைம் இல்லை. அது பெரிய பெரிய ஒரு ராயலா ரிச்சா இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் இந்த மாதிரி இருக்கிறவங்க ராயலா இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு தான் தெரிய வருது. அடுத்தது பென்ஷன். இது வந்து சொல்லி ஆகணும். பென்ஷன்ன்றது வந்து முதியோருக்கு அந்த ஓய்வூதியம் வந்து பாத்தீங்கன்னா எந்த பேங்க்கை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி பர்டிகுலர் பேங்க் வந்து பேர் சொன்னாங்கன்னா அந்த பர்டிகுலர் பேங்க்ல மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து இப்போ வந்து எந்த இடத்துல எடுத்துக்கலாம், எந்த பேங்க்ல இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்ல வரணும். இது வந்து எல்லா தரலையும் அந்த ஏபிஎஸ்ல மூலியமா எடுத்து கொடுக்குற ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆல்ரெடி அப்படிதான் எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஏபிஎஸ்ல எடுத்தாங்கன்னா அதுல வந்து பணம் வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து கட் ஆகுது. ஒரு மினி ஸ்டேட்மெண்ட்டுக்கு 7 ரூபாய் கட் ஆகுது, வித்ட்ராலுக்கு வந்து 21 ரூபாய் கட் ஆகுது. இந்த மாதிரி கட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் இதெல்லாம் பணம் வேஸ்ட் பண்ணாம அவங்க என்ன பென்ஷனை மட்டும் அந்த பென்ஷனை மட்டும் வாங்கிடலாம். பட் வந்து இது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அது இப்போ இன்னும் 2 அப்டேட் வந்து என்னன்னா, வாட்ஸ்அப் பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிஎஃப் பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா பிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து நாங்கள் முன்னாடி வீடியோல வந்து போட்டிருப்போம். பிஎஃப்ல வந்து ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்த போறாங்க. நல்ல விஷயம் தான். இந்த பிஎஃப்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு பணம் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். நல்லா இதுவும் பயன்படுத்திக்கலாம். 2025ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். அடுத்தது வாட்ஸ்அப். இது வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் பழைய மாடல் போன்ல இந்த சாம்சங் கேலக்ஸி, அதுக்கப்புறம் வந்து மோட்டோஜி, இந்த மாதிரி பழைய வருஷன் ஐபோன்ல வந்து மாடலு, இந்த 2 மாடலுக்குலாம் வந்து பல ஒரு 7-8 மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து இன்னிலிருந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னா, நீங்க வந்து பழைய போனை கொடுத்துட்டு புது போனை தான் வாங்கணும்.
மேக்ஸிமம் அந்த போர்டில் வச்சிருப்பாங்க கேட்டிங்கன்னா ஒரு 1000த்துல இல்லை ஒரு 10,000த்துல ஒருத்தர் அந்த பழைய மாடல் ஃபோன் வச்சுக்கிறாங்க. பழைய பேசிக் மாடல் சாம்சங்லாம் இருக்கு இல்லையா ஃபோனு, அந்த ஃபோனுக்குலாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும். இதுதான் வந்து இப்போ இந்த இயரில் வந்து புது மாற்றங்கள். இன்னும் ஒரு சில மாற்றங்கள்லாம் இருக்கும். அது வந்து நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லாமனால நம்ம வந்து இது சொல்லியிருக்கோம். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 4-5 கொஸ்டின் கேட்க. இப்போ வந்து எது நம்மளுக்கு வந்து சாதகமா இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து பார்க்கலாம். எது வந்து நம்மளுக்கு சாதகம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் யூபிஐல வந்து பண பரிவர்த்தனை பண்றது வந்து சாதகமா இருக்குது. அதே மாதிரி பிஎஃப்ல வந்து ஏடிஎம் கொடுக்கறது சாதகமா இருக்கு. பென்ஷன் வந்து ஒரு சாதகமா இருக்கு. நம்மளுக்கு இது வந்து ஒரு 3 விஷயம் வந்து இந்த இயர்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சாதகமா இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் யூபிஐ, அதுக்கப்புறம் வந்து பென்ஷனு, யூபிஐல ஏடிஎம் கார்டு. ரொம்ப சிரமப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மகளிருக்கு வந்து முக்கியமானது வந்து இது கேஸு. அதுக்கப்புறம் கார் வந்து ஒரு சில பேர் வாங்குவாங்க. அது வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பணம் 2000-3000 பிரச்சனையே இல்லை, அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கார்பரேட் கம்பெனிக்கு வந்து கம்பல்சரி கட் ஆகணும் 2. அதுக்கப்புறம் ஓடிடி வந்து டிவி இருக்குல்ல, அது வந்து 3. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வந்து ஓல்டு மாடல் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 4 விஷயம். இந்த மாதிரி ஒரு 4 விஷயம் சாதகமா இருந்தாலும் 3 விஷயம் அது சாதகமா இருந்தாலும் 4 விஷயம் வந்து பாதகமா தான் இருக்கும். இது வந்து இந்த இயர்ல வந்து நடக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தவிர வேற எதாச்சும் நம்ம அதை பேசணும் அப்படின்னாலும் சொல்லுங்க. இது இல்லாம வேற ஏதாச்சும் வந்து இந்த இயர் வந்து அமல்படுத்துறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சிருக்குன்னா அதை வந்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு உங்களால வந்து மற்றவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஷேர் ஆச்சுன்னா நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து பதிவு பண்றேன். நீங்களும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பை பை.